ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சில்லி பரோட்டா செய்யலாம். அதுக்கு ஹாட் வாட்டர் வச்சுருக்கோம். அதில் வந்து இந்த சில்லி பரோட்டாவை அள்ளி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுவோம். 5 மினிட்ஸில் இப்போ வந்து சில்லி பரோட்டா குக் ஆகிடுச்சு. இதை வாட்டரை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ சில்லி பரோட்டாவை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஆனியன், கருவேப்பிலை, ஒரு டொமேட்டோவை கட் பண்ணி வச்சுருக்கோம், 2 முட்டையை உடச்சி ஊற்றி வச்சுருக்குறோம். இப்போ இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ 2 முட்டையை இதில் ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணி நல்லா முட்டையை ஃப்ரை பண்ணிக்கலாம். எக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதோட சில்லி பரோட்டா மசாலாவை நம்ம இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். மசாலாவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சில்லி பரோட்டா வேக வச்சு வச்சுருக்கிறத இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சில்லி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. சில்லி பரோட்டா ரெடி.